ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுந்தர்ஸ் கிச்சன். சுவையா சமைக்கிறோம், செமையா சாப்பிட்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி மசாலா முட்டை பொரியல், மசாலா எக் ஃப்ரை. மசாலா முட்டை பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. மரச்சக்கு கடலெண்ணெய், இல்லை உங்கள்கிட்ட ஆயில் இருந்தால் நீங்கள் ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கடைசியில் சோம்பு, கரம் மசாலா, மஞ்சள் தூள் சிறிதளவு. இந்த மாதிரி பெப்பரை நான் கோர்ஸ் கிரைண்டாக மிக்சியில் வச்சு கொரன்னு அரைச்சி வச்சிருக்கிறேன். பெப்பர் பவுடர், சிறிதளவு இஞ்சி. இஞ்சி ரொம்ப அதிகம் சேர்த்திக்காதீங்க, கொஞ்சம் சிறிதளவு இஞ்சி. பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா முட்டை பொரியலோட ஹைலைட்டே இந்த கார்லிக் தாங்க. நிறைய கார்லிக்கை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கங்க. பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஒரு 3 பச்சை மிளகாயை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கங்க. கறிவேப்பிள்ளை சிறிதளவு, கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி சிறிதளவு எடுத்துக்கங்க. 4 முட்டை. நான் 2 நபர்களுக்கு தேவையான மசாலா முட்டை பொரியல் செய்கிறதுனால 4 முட்டை எடுத்திருக்கிறேன். இதுதான் தேவையான பொருட்கள். ஓகே, இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. வடை சட்டி வச்சுக்கோங்க. சட்டி காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இதில் மரச்செக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃப்ளேமை லோ பண்ணிக்கோங்க. லோ பண்ணிட்டு சோம்பு சேர்த்துக்குவோம். இப்போ சோம்பு இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி, கொஞ்சம் இதை வதக்கி விடுங்க எண்ணெயில். இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குங்க. கருவேப்பில்லை கொஞ்சமா, நம்ம வச்சிருக்க கருவேப்பில்லை கொஞ்சம் கருவேப்பில்லை சேர்த்துக்குங்க. மீதி கொஞ்சம் கடைசியில் சேர்த்துக்கலாம். பூண்டு, நம்ம பொடிதான் நறுக்கி வச்சிருக்கிற எல்லா பூண்டையும் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சு நல்லா எல்லாத்தையும் எண்ணெயில் இந்த மாதிரி பொன்னிறமாக பெரிய வெங்காயம் மாறுற அளவுக்கு இதை வதக்குங்க. இப்போ பூண்டு வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. ஸ்டவ்வை ஃப்ளேமை லோ பண்ணிக்கோங்க. லோ பண்ணிவிட்டு முட்டையை ஒவ்வொன்றா உடைச்சி இதில் சேர்த்துக்கங்க.
இப்போ இந்த முட்டையை நல்லா இந்த வெங்காயம் பூண்டோட மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஃப்ளேமை லோ ஃப்ளேம் வச்சுக்குங்க. இப்போ முட்டை பாதி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இந்த முட்டையோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ளேமை லோ பண்ணிட்டு இதில் பெப்பர் பவுடர் சேர்த்துக்குங்க. பெப்பர் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த முட்டையோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த பெப்பர் பவுடரை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் இப்போ மறுபடியும் கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம வச்சிருக்கக்கூடிய கருவேப்பிலை தலையை மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா இந்த முட்டை பொரியலோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு அளவு பார்த்துக்கங்க. உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து கொஞ்சம் இதில் உப்பு குறைவாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இதை நல்லா இந்த முட்டை பொரியலோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கடைசியாக இதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் தான் இந்த முட்டை பொரியலுக்கே ஒரு ஹைலைட்டே. வந்து கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலரி விட்டிங்கன்னா அதோட சுவையே வேறு மாதிரி இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்தாச்சு. நல்லா இந்த முட்டை பொரியலோட இந்த தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, மசாலா முட்டை பொரியல் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.